ஒரு சின்ன சின்ன மாற்றங்களையும் பார்க்க முடியுது. என்ன பிரதர் பேசுறீங்களா, சொல்லுங்க. இந்த டைம் முதலமைச்சர் அவருக்கு விஜய் தான் தலைவர் தான். எங்க தலைவர் இதுமாதிரி முதலமைச்சர் என்ன பண்ணுவார், தளபதி என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? மக்களுக்கு வந்து நல்லது செய்வார். பெண்கள் பாதுகாப்பு நல்லதா இருக்கும். என்ன நல்லது செய்வார்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நாட்டுக்கு நல்லது நடக்கும். தமிழ்நாட்டுக்கு நல்ல சீர்திருத்தம் பங்குவார் தலைவர். தலைவர் எப்பயுமே நல்லது பங்குவார். தலைவர் படம் நடிக்கிறத விட்டுட்டு நம்ம மக்கள் தமிழக மக்களை காப்பாற்றுன்னு சொல்லி வந்துக்கிறார். இத்தனை வருஷமா 5 வருஷமா எங்க செஞ்சாங்க சொல்லுங்க. அவரு படம் எடுக்கிறத விட்டுட்டு வர்றான்றீங்க. இப்ப ஜனநாயகன் படம், அவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே அவரால் வந்து அதுக்கு நடைமுறை செயல்படுத்த முடியல, அதுக்கே ஆக்ஷன் எடுக்க முடியல. அவர் எப்படி ஆட்சிக்கு வந்து மக்கள் எல்லாம் காப்பாற்றுவார்ன்ற விமர்சனங்களை எதிர்கட்சி வைக்கிறாங்கல்ல. இல்லங்க சொல்லிட்டு போ. வந்து என்னன்னா பொழப்பு தலப்போ குடும்பத்தையோ அவர் சொத்து போத்தையோ எதையுமே வந்து அவர் வந்து எவ்வளவோ வந்து அவர் நினைச்சா எப்பவோ ராஜாவா இருக்கலாம். அவர் நினைச்சா ஒரு நாட்டையே வாங்கக்கூடிய அளவுக்கு, ஒரு தீவையே வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்கு. சாம்பார் ஆப் எனக்கு. அவர் இவ்வளவு தூரத்துக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து இந்த கொளுத்துற வெயில்ல அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பாவத்தை சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு வந்து நின்றுக்கு இருக்காரு. மனுஷனுக்கு வேர் தூத்துது. அவரெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. போட்டுக்கிட்டு இந்த 102 டிகிரி 105 டிகிரி வெயிலெல்லாம் எங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியல. எங்க அண்ணன் நினைச்சா ராஜாவா இருக்கலாம், மகாராஜாவா இருக்கலாம், சக்கரவர்த்தியா இருக்கலாம். சக்கரவர்த்தியா வாழலாம். பார்த்தது எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? அதான் சொல்றேன்ல, கடவுளை நேர்ல பார்த்தா அது எப்படிங்க சொல்ல முடியும்? காலே தரையில நிக்க மாட்டேங்குது. அண்ணனை பார்த்த ஒரு சந்தோஷம். வீட்டுல எவ்வளவோ சொன்னாங்க, கரூர் சம்பது அந்த மாதிரி நடந்துச்சு, நீ போகவே வேணான்னு சொன்னாங்க. 1.5 வயசு குழந்தைய நான் விட்டுட்டு நான் எங்க அண்ணனை பார்க்க வந்தேன். நல்லா தாங்க இருக்கேன், மயக்கம் வரல, தலை வலிக்கல, வாமிட் வரல, எதுவுமே இல்ல. நான் 2 நாளா அவரை பார்க்கணுங்கிறதுக்காக சாப்பிடல, தூங்கல, அவ்வளோ ஹாப்பி. அவ்வளோ அந்த ஆள் என்ன சொன்ன விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட. அவங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க, கரூர் சம்பவம் மாதிரி ஏதோ ஆயிரும், நீ போவாதன்னு. அதெல்லாம் தாண்டி நான் எங்க அண்ணனை பார்க்க தான் வருவேன்னு சொல்லி எங்க அண்ணனை ஹாப்பியா சந்தோஷமா பக்கத்துல நின்று பார்த்து அவ்வளோ ஒரு தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் கொண்டாடு எல்லாத்த விட இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கொண்டாடின மாதிரி இருக்குங்க. அதான் அவரை பார்த்தது எப்படி நீங்க கொண்டாடுனீங்க? என்ன எப்படி? அதான் எல்லாத்தையும் தாண்டி கடவுளே பார்த்துட்டான்ட்டு இதுக்கு மேல என்னங்க வேணும்? சொன்ன மாதிரியே வந்தியப்பா, இவங்க முன்னால மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இனி உயிர் போனாலும் பரவாயில்ல, அவரை பார்த்துட்டேன் போதும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அவர் தான் உயிர். அவருக்காக என்ன கேட்டாலும் அப்படியே கொடுத்துறாங்க. உயிர் போனாலும் பரவாயில்லைன்றீங்க? பரவாயில்லங்க, பரவாயில்லங்க. இந்த எங்க அண்ணன் கொடுத்துருக்கிறாரு தண்ணி பாட்டில், ஜூஸ், பிஸ்கட், வேற என்ன வேணும்? இது சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும்? பேசிருப்பீங்க. இன்னைக்கு எங்க அண்ணா வந்து என்ன அண்ணாட்ட நான் கேட்கறதா இருந்தா, இன்னைக்கு எங்களுக்கு செல்ஃபி எடுக்கல, வேற ஒண்ணுமே குறை இல்ல, செல்ஃபி மட்டும் தாங்க எடுக்கல, மித்தபடி எல்லாம் ஓகேங்க. அவர் பேசின விஷயங்கள் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது? அவர் வந்தாலே அழகு, அவருக்கு ஹாய் சொன்னாலே அழகு. அவர் இவ்வளவு நேரம் பேசினது என்னங்க பிடிக்காம இருக்கு? அவ்வளவு அழகு. ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. விஜய் அண்ணா, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. நீங்க இன்னைக்கு சேலம் வந்தீங்க, திருப்பி அடுத்த வாரம் வாரேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் வந்தா செல்ஃபி எடுங்கண்ணா. ஐ லவ் யூண்ணா. என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்ட திருப்பரங்குன்றம் விஷயத்துல அவர் என்ன பேசினாரு, மத்திய பட்ஜெட்ல அவர் என்ன பேசினாரு, இப்படிலாம் தெரியல என்ன பேசினாரு. சார் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, விஜய் சார் வந்து இப்ப அரசியல் வராரு அப்படின்னா, இன்னும் நாங்க அரசியல் வரல இன்னும். ஓகேவா? அரசியல் வரல இன்னும். ஓகேவா? அதாவது இப்ப நாங்க இப்பதான் வந்திருக்கோம். நாங்க ஜெயிச்சு அதுக்கு மாதிரி தான் எல்லா குறைகள் இப்பதான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கோம். வின் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எல்லா விஷயம். சோ அதனால வந்து அது வந்து நீங்க இன்னும் வரவே இல்லை, உங்களுக்கு கொள்கை என்ன, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அதை பத்தி நீங்க கேட்க தேவையில்ல. நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசியல் கட்சியா என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன செய்வீங்க, இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைகள்ல எதையெல்லாம் ரியாக்ட் பண்ணிருக்கீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க, இதையெல்லாம் வாக்காளர்கள் பார்க்கவே கூடாதா? பார்க்க மாட்டாங்களா? இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுங்களா? இப்ப வந்து இது வந்து இப்ப யார் சார் காரணம்னு நினைக்கிறீங்க?
ஏன் விஜய்க்கு ரெஸ்பான்சிபிள் இல்லையா? 41 பேருடைய மரணத்துல அவருக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாதா? அது வந்து இப்ப சிபிஐ தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள் தெரிய வரும். சோ அதை பத்தி நம்ம இன்னும் அதை நம்ம பேச விரும்பல. நம்ம சோ அதை நம்ம எதுவும் எடுத்து பேச வேணாம். சோ எதுவும் எடுத்து பேச வேணாம். சோ இப்ப வந்து நம்ம ஒரு அரசு அப்படின்னு என்ன சார், மக்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் இதை தான் நம்ம வந்து செஞ்சு தரணும். அதுதான் சரி ஒரு சிறப்பான அரசு, அவ்வளவுதான். ஆனா மக்கள் வந்து இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே போயிட்டு தான் இருக்காங்க. விலைவாசி ஏறிட்டு தான் போயிட்டு இருக்கு. அப்போ மக்கள் இன்னும் வறுமை விலைவாசி ஏறாத நாடுன்னு ஏதாவது இருக்கா சார்? இப்போ வந்து மக்கள் வந்து இப்போ விலைவாசி ஏறுது சார், அதுக்கான பணம் இருக்கணும்ல சார். அந்த பணம் எங்க தான் போகுது? இதுதான் கொஸ்டின். படத்திற்கு அவர் பெற்ற 15 கோடி ரூபாயை அந்த வருமானத்தில் கணக்கில் காட்டவில்லை என்று கண்டுபிடித்தது. எனவே அந்த வருமானத்தை மறைத்ததற்கான ஒரு காரணத்திற்காக அரசு வந்து நான் கூட சொல்ல சார், அரசு கீழே இயங்குற அந்த அமைச்சர்கள் அது கீழே ஒர்க் பண்றவங்க சரியா தான் மக்கள்கிட்ட போய் பணம் சேர்க்கறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ அப்போ அதை பார்த்தாலே சரியான அரசா இருக்கும். கலைஞர் ரசமா இருக்குது இல்ல நான் 9 மணிக்கு தான் அதெல்லாம் 9 மணிக்கு தான் கொடுத்தாங்க. சோப்பு உள் சோப்பு வச்சிருந்தேன் நான். வண்டி டிராவல் ஓட்டிட்டு வந்தேன். எவ்வளோ வாங்கின வாங்கினியா? யார் கொடுத்தது? மாவட்ட செயலர் மணி கொடுத்தாரு. எம்ம மணி கொடுத்தாரு. எது அதான்